நிகழ்வுகளில் எல்லாம் இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சில ரூஹுகளை தேர்ந்தெடுத்து அவனை நினைவுறுவதற்கு அவனுடைய மஜ்லிஸில் அல்லாஹ் ஒன்றினை அதன் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஜ்லிஸை சொல்வார்கள் ரௌதத்துல் மின் ரியாதுல் ஜன்னah. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா மரர்தும் பி ரியாதுல் ஜன்னah, நீங்கள் சொர்க்கத்தினுடைய தோட்டத்தை கடந்தால் ஃபர்தஉ, மேய்ந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்டாங்கள், ஒம ரியாது யா ரசூலுல்லாஹ், ரியாதுல் ஜன்னah யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலை என்றால் என்ன? மஜாலிசுல் இல்ம், எந்த ஒரு சபையில் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறதோ, அல்லாஹ்வின் தூதரை பற்றி பேசப்படுகிறதோ, அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறக்கூடிய இல்மு சபைதான் சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலை. ரௌதத்துல் மின் ரியாதுல் ஜன்னah. இதே இடம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? ரௌதத்துல் மின் ரியாத், சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலை. இதே இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இன்னொரு இடத்தை சொர்க்கத்தின் பூஞ்சோலையா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்துல் மின் ரியாதுல் ஜன்னah. என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட இடம் என்பது ரௌதத்துல் மின் ரியாதுல் ஜன்னah. ரெண்டு ஹதீஸை பாருங்க. ஒன்று அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி பேசக்கூடிய சபைகள் ரௌதத்துல் மின் ரியாதுல் ஜன்னah. இன்னொரு சொர்க்கத்தினுடைய உலகத்திலே எது? ரசூலுல்லாஹ்வுடைய ரௌதா, வீட்டிற்கும் மிம்பருக்கும் மத்தியில் இருக்கக்கூடியது. அந்த வகையில் ஒரு சிறப்பான சபையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னிலைத்திருக்கிறான். இதற்கு அதிகமாக அல்லாஹ் நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் மரணம் வரை இதை போன்ற சபைகளில் கலந்து கொள்ளக்கூடிய மக்களாக நம் அனைவரையும். அன்பிற்கினியவர்களே, நமக்கு முன்னால் பேசிய சொன்னாங்க, நம்முடைய நாடுகள் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது, இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு அச்சுறுத்தல் படுகிறார்கள், எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள், ஒவ்வொரு திட்டங்களாக தீட்டிக்கொண்டே வருகிறார்கள். எப்படியாவது இஸ்லாமிய மக்களை ஒடுக்க வேண்டும் என்று இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்க. காரணம் என்ன? அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான். நீ வட்டி வாங்க வேண்டும், நீ விபச்சாரம் செய்ய வேண்டும், நீ மது குடிக்க வேண்டும், நீ ஆடம்பர வாழ்க்கைகளில் அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறாய்? அல்லாஹ் கட்டுப்பட்டு வட்டியை ஹராமாக்கி, விபச்சாரத்தை ஹராமாக்கி, மதுவை ஹராமாக்கி உலகத்தின் இயற்கை வாழ்க்கையை வாழ்கிறார் முஸ்லிம் என்றும். நீ அப்படி வாழக்கூடாது, நீ ஷைத்தானியத்தினுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அதான் காரணம் இஸ்லாமில் ஒடுக்கப்படுவதற்கு. இந்தியாவிலும் சரி, உலகம் முழுவதும் சரி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தீர்வாக குர்ஆன் ஒன்று சொல்றோம். வக்ஃப் வாரிய திருத்த சட்டம், முஸ்லிம்கள் எல்லாம் எப்படி சிஏஏல போராடினார்களோ அதே போல இப்பொழுது போராடி கொண்டிருக்காங்க. அல்லாஹ் சொல்றான், ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், வைதா கரஅத்துல் குர்ஆன் ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাহ ஹிஜாப் மஸ்தூரா. ஒரே ஒரு தீர்வு தான் சொல்றான், நீங்கள் குர்ஆனை ஓதினால். அல்லாஹ் சொல்றான், இன்னைக்கு எவ்வளவு சட்டங்களை ஏத்துறாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் குர்ஆனை ஓதினால் ஜஅல்னா, நாம் ஆக்குவோம், பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাহ, உங்களுக்கு மத்தியிலும் இறை மறுமையை ஈமான் கொள்ளாதவர்களுக்கு மத்தியிலும் ஹிஜாப மஸ்தூரா, ஒரு திரையை நாம் ஆக்கி விடுவோம். நீ ஒன்றை மட்டும் பண்ணா போதும், கண்டினியூஸா வாழ்க்கையில் இருக்கணும். குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை ஆராய வேண்டும், குர்ஆனை மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும், குர்ஆனை கேட்கக்கூடிய சபைகளை உண்டாக்க வேண்டும், குர்ஆன் கல்வியை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய சபைகளை நீ உருவாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அது உன்கிட்ட இருக்க இருக்க அவர்களுக்கு மத்தியில் உனக்கு மத்தியும் ஹிஜாப் மஸ்தூரா, உன்னை பத்தி அவன் சிந்திக்கவே மாட்டான். நீ குர்ஆன் எங்க? இன்னைக்கு அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை இல்லை சார். அது குறிப்பாக நம்ம வாழக்கூடிய இந்த காலம், சோசியல் மீடியாக்களுடைய மிகப்பெரிய வளர்ச்சி, ஈமானை எப்படி அது சாப்பிடுகிறது, நம்முடைய தொழுகை இபாதத்தில் எந்த அளவுக்கு அது பின்னடைவை ஏற்படுத்துகிறது. சோசியல் மீடியா எல்லாம் பார்க்குறோமா இல்லையா? நம்முடைய நேரங்கள் எந்த அளவிற்கு அதன் ஊடாக எடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் நம்மிடம் சொன்னாங்களா இல்லையா? அஅமார் உம்மத்தி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத் என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் தான் இந்த உலகத்தில் வாழ். 60 வயசு 70 வயசு உள்ளதான் என்னுடைய சமூகத்தினுடைய அந்த வயது வரம்பு. அதற்கு மீறி வாழ்வது என்பது டிஸ்கவுண்ட். ரசூலுல்லாஹ் முன்னால் வாழ்ந்த சமுதாயம் எல்லாம் 900 வருடம் 1000 வருடம் என்று வருவார்களே, அமல்களுடைய மூட்டைகளை கொண்டு வரும் பொழுது
60 70 கொடுக்கப்பட்ட எங்களுக்கு எவ்வளவு அமல்கள் இருக்கும் மறுமை. அல்லாஹ் சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஒரு இரவு இருக்கிறது, லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த இரவில் ஒரு மனிதன் முழுமையாக நின்று அல்லாஹ்வை வணங்கினால் 1000 மாதங்கள் நின்று வணங்கிய அந்த கூலி அல்லாஹ் வழங்குகிறார். வாழ்க்கையில் 20 30 லைலத்துல் கத்ர் இருந்தால் 30,000 மாதங்கள் இபாதத் செஞ்ச கூலி அல்லாஹ். இப்போ இன்னைக்கு யகூதிகளுடைய சூழ்ச்சி என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் குறிப்பாக முஃமின்கள் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டால் 3 விஷயங்கள் அவருடைய கபருக்கு வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் கட்டாயம் 3 அமல்கள் அவன் இந்த உலகத்தில் விட்டு சென்ற 3 அமல்கள் இன்கத்தான அமல் கட் பண்ண அமல்கள் எல்லாம் அல்லாஹ் வெட்டிடுவான். 3 கூலிகள் மட்டும் வந்துட்டே இருக்கும். ஒன்று சதகத்துல் ஜாரியா, இன்னொன்று இல்மு, பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இல்மு, 3வது நல்ல குழந்தைகள். இந்த 3 நன்மைகள் வந்துட்டே இருக்கும். இன்னொரு சைட்ல ஒன்று வரும். என்னது? இன்னைக்கு யகூதிகள் செய்த மிகப்பெரிய சதி. இன்னைக்கு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், எக்ஸ் தளமாக இருக்கட்டும், நம்ம இன்னைக்கு ஒருவரை பற்றி தப்பாக எழுதுறோம் ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப்பில் இழிவான ஒரு செய்திகளை பரப்புகிறோம். நம்ம அந்த நைட்டே மரணிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த மெசேஜ் அப்படியே இருக்கு. சதக்கு ஒரு பள்ளிவாசல ஒரு குர்ஆனை ஒருவர் வைக்குகிறார். அவர் மரணித்ததற்கு பிறகும் இந்த குர்ஆனை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவருடைய நன்மைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் அவருடைய கபருக்கு. அதே போல ஃபேஸ்புக்குகளின் வாட்ஸ்அப்புகளிலும் ஹராமான இழிவான பிறருடைய மானத்தை பற்றியும் இழிவான ஆபாசங்களை பரப்பக்கூடியவர்கள் தெரியாது சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் என்ன? மறுமையுடைய சிறிய அடையாளங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய காலம். சுதா சொன்னாங்க, திடீர் மரணங்கள் ஏற்படும். திடீரென்று மரணமாகுவான். 23 வயது, போன மாசம் ஒரு நியூஸ்ல 23 வயசு தான், இளைஞன் மாரடைப்பினூடாக மரணமாகிறார். எத்தனையோ மரணங்கள். நேற்று வரைக்கும் நன்றாக பேசிக் கொண்டிருந்த மனிதர் இன்றைய காலை ஃபஜ்ர் தொழுது விட்டார், அப்படியே கீழே விழுந்து மரணித்து விட்டார். ஏன்? சூதா சொன்னாங்க, திடீர் மரணமாகும், திடீர் மரணம். அந்த சூழ்நிலையில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி என்பது, ஃபேஸ்புக்கில் நாம் எதை பகிர்கிறோம், வாட்ஸ்அப்பில் நாம் எதை பகிர்கிறோம், ட்விட்டரில் நாம் எதை பகிர்கிறோம், யாரை பற்றி இழிவாக பேசுகிறோம். படத்தை ஏற்றி கொடுங்க. ஒரு படத்தை ஒருத்தன் இன்னொருத்தருக்கு ஏற்றி கொடுத்தா அவன் ஒரு 6 பேருக்கு ஏற்றி கொடுப்பான், அவன் ஒரு 10 பேருக்கு ஏற்றி கொடுப்பான், அவன் ஒரு 20 பேருக்கு ஏற்றி கொடுப்பான். அப்போ அவன் பார்க்கக்கூடிய அனைத்து தீமைகளும் யாருக்கு வரும்? ஃபர்ஸ்ட் ஏற்றி கொடுத்தாலும் எல்லாம் சர்வ சாதாரணமாக போகிறது. நம்மள சதகத்துல் ஜாரியாவை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டுமே தவிர சுப்புல் ஜாரியாவை நாம் பெறக்கூடும், கெட்ட தீய கூலிகளை நாம் பெறக்கூடியவளாக இருக்கக்கூடும். அந்த வகையில் அன்பிக்கினே இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சோசியல் மீடியாவை அடங்கும் பொழுது அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். நம்முடைய ஈமானை மிகப்பெரிய அளவிற்கு மழுங்கடிக்கக்கூடிய பல்வேறு சூழ்ச்சிகளை இன்றைக்கு யகூதிகள் செய்து கொண்டே வருகிறார். 10 மணிக்கு மேலே சோசியல் மீடியா முழுக்க அவர்கள் சொல்கிறாங்க, டிஃபால்ட்டாகவே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். 10:30க்கு மேலே முழுமையாக எல்லா இணையதளங்களிலும் சும்மா பார்த்துட்டு தான் இருப்போம். ஆனால் ஆபாச காட்சிகள், திரைப்படம் அவங்க சொல்கிறேன், டிஃபால்ட்டாக சொல்கிறேன், அவனை நாங்கள் இரவு நேரம் தூங்க விடக்கூடாது, அவனை ஆபாசத்தூடாக உறங்க வைக்க வேண்டும். அப்படி உறங்கினால் சொன்னாங்களா இல்லையா, எப்படி இந்த உலகத்தில் ஒருத்தன் மௌத்தாகிறார் அப்படித்தான் நாளை நடந்தது. இஷா தொழாமல் நான் தூங்குகிறேன், அல்லது இன்ஸ்டாகிராமிலும் அல்லது வெப்சைட்டுகளிலும் ஆபாச காட்சிகளை பார்த்த வண்ணம். இன்னைக்கு அது ரொம்ப சர்வசாதாரணம் மாறிவிட்டு நாம் பார்த்து நம்ம தூங்கிடுறோம். ஆனால் சுதா சொன்னாங்களா இல்லையா, அவன் ஒவ்வொரு இரவும் இதை பார்க்க வேண்டும். 10:30க்கு மேலே, நம்ம பகல்ல எதுவுமே வராது ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில், அப்படி 10:30க்கு மேலே இன்னைக்கு யகூதிகள் கொண்டு வருகிறாங்க. அப்படியே ஒரு திரைப்பட காட்சிகளை கொண்டு வருகிறாங்க. அப்படியே நம்முடைய இச்சைகளை தூண்டக்கூடிய வகையில் அவன் கொடுத்த ரிப்போர்ட் இது. இங்கே படித்தா தெரியும், கொடுத்த ரிப்போர்ட். ஏன் அதிகமான இளைஞர்கள் 10 மணிக்கு மேலே அந்த ஒரு வெப்சைட்டை அதிகமாக அதை ஆக்சஸ் செய்கிறார்கள், கொடுத்துருக்கிறாங்க. அப்போ எப்படி ஒருவன் மரணிக்கின்றானோ அப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அவனை எழுப்புவான். சூழ சொன்னாங்களா, நம்முடைய மௌத் என்பது நல்ல மரணமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளக்கூடிய மரணமாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்றேன்னு சொன்னால், வாழும் பொழுது எப்படி வேண்டுமானால் வாழலாம்,
ஆனால் மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வை பொருந்தி கொண்டது. அதனால தான் எல்லா நபிமார்களும் கேட்ட பிரார்த்தனை, அல்லாஹும்ம தவஃபனி முஸ்லிம் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்கச் செய், என்னை நல்லவர்களோடு வந்து சேர்த்து. எல்லா நபிமார்களும் கேட்ட ஒரு பிரார்த்தனை. ஏன்னா வாழும் பொழுது வாழலாம், ஆனால் மரண தருவாயில் ஹராமான மரணமாக இருக்கிறேனா, ஹராமான உணவோடு இருக்கிறேனா, அது ரொம்ப முக்கியம். ஹுபைதுல்லாஹ் இப்னு ஜஅஸ் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தார். ஹுபைதுல்லாஹ் இப்னு ஜஅஸ் நீங்கள் படிக்கலாம், இஸ்லாமிய வரலாற்று நீங்கள் படிக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கொடுப்பதற்கு முன்பதாக ஹுனஃபாக்கள் என்று அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்த சில மக்கள் அந்த மக்காவில் வாழ்ந்தார். வரக்கா இப்னு நௌஃபல், ஹுபைதுல்லாஹ் இப்னு ஜஅஸ், செய்து போன்ற ஹுனஃபாக்கள். இந்த ஹுபைதுல்லாஹ் ஜஅஸ்க்கு 4 சிறப்புகளை சொல்லுவாங்க. முதல் சிறப்பு என்பது இஸ்லாம் அல்லாஹ்வின் தூதர்களுடைய நாவால் வெளியே வருவதற்கு முன்பதாக அல்லாஹ்வை வணங்கி. ஃபர்ஸ்ட். இரண்டாவது சிறப்பு, அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாத்தை பரப்பும் பொழுது சாபிகூனல் அவ்வலூன், முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்ற கூட்டத்தில் ஒருவர். இரண்டாவது சிறப்பு. மூணாவது அஹ்லுல் பைத், அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தார். ஹுபைதுல்லாஹ் ஜஅஸுடைய தங்கச்சி ஸைனப் ஜஅஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவது சிறப்பு, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக முதலாவதாக ஹிஜ்ரத் செய்த கூட்டத்தில், அபிசீனியாவில் ஹிஜ்ரத் செஞ்சாங்கல்ல, முதல் ஹிஜ்ரத், அதில் பங்கு கொண்டது. 4 சிறப்பு. 4 சிறப்பு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி. 4 சிறப்பு. அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத் முடிஞ்சு வருகிறார்கள் கூட்டம். கேட்கப்பட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஹுபைதுல்லாஹ் இப்னு ஜஅஸ் எங்கே? ஸைனப் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஹுபைதுல்லாஹ் எங்களோடு தான் வந்தார், எங்களோடு தான் இருந்தார், நசராணிகளை பார்த்தார், அவர்களோடு சேர்ந்து கொண்டார், நசராணியாக. எப்படிப்பட்ட ஒரு மரணம்! புகாரி பதிவு செய்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு யூதன் வருகிறான், இஸ்லாத்தை ஏற்குகிறான். மிகப்பெரிய அறிவாள் யூதன். ரசூலுல்லாஹ் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, குர்ஆனை எழுதக்கூடிய பொறுப்பு. வஹி இறங்கும், குர்ஆனை எழுதுவாங்க. எவ்வளவு பெரிய பொறுப்பு! ரசூலுல்லாஹ் வஹி இறங்கி ஓதுவார்கள், அதை எழுதக்கூடிய பொறுப்பு என்பது அந்த யூதனுக்கு, முஸ்லிம். எழுதினான், வெளியே பெருமை அடித்தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். இப்ப ஹிதாயத் கிடைக்கிறது சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத். நம்ம அல்லாஹ்வுக்கு எதுவுமே செய்யல, பல கோடிகளை கொடுக்கவில்லை, எந்த தியாகமும் இல்லாமல் பிறக்கும் பொழுதே இஸ்லாமிய தாய் தந்தை வழியாக அல்லாஹ் நம்மை பிறந்து ஒரு ஈமானை நமக்கு அல்லாஹ் வழங்கியதற்கு பிறகு அந்த ஈமானை பாதுகாத்து அந்த மரணத்தை அடைவதுதான் நம்முடைய மிகப்பெரிய விஷயம். அது எப்படி வரும்? நம் சிந்தனைகளில் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர், குர்ஆன், ஹதீஸ், அந்த வாழ்க்கையோடு என்னுடைய சிந்தனைகள் இணைக்கப்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பிகௌலி ஸாபித். நீ மௌத்துடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் உனக்கு வராது. யா ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டே இருந்து சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டே இருங்கன்னு சொல்றாங்க. எது உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக தேடப்பட்டிருக்கிறதோ, கூறப்பட்டிருக்கிறதோ, எதை ஒன்று அதிகமாக இம்பாக்ட் பண்ணி இருக்கிறதோ, அதான் மரண நேரத்தில் ஆயிடுது. சப்கான்ஷியஸ் மைண்ட் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு. கான்ஷியஸாக இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், நான் சப்கான்ஷியஸாக போகும்போது நான் வேற எல்லாம் பேசுவேன். என்னை என்று இதெல்லாம் வாழ்க்கை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் கான்ஷியஸாக உங்கள்கிட்ட நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் சப்கான்ஷியஸாக போகும்போது நான் வேற விஷயங்கள்லாம் பேசுவேன். என்ன எதை இம்பாக்ட் பண்ணதோ, நான் அதிகமாக இந்த உலகத்தில் எதை தேடினேனோ அதான் வடிவம். அந்த மூளைகள் பேதளிக்கக்கூடிய, எலும்புகள் நொறுங்கக்கூடிய அந்த சக்கராத்துடைய காலத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வர வேண்டும் என்று சொன்னால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹுவா தான் வாழ்க்கை இருக்க வேண்டும். அதை தேட வேண்டும். அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டே இருந்தோம். நீ சொல்லிட்டே யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பிகௌலி ஸாபித். அல்லாஹ் உன்னை உறுதிப்படுத்துவான் அந்த நேரத்தில். நீ இந்த நாவல புறத்தை பேசிட்டு நீ பிறருடைய மானத்தை இழிவுபடுத்தி, ஆபாசங்களை பரப்பி, பிறரை கேவலப்படுத்தி, கோல் மூட்டி, பிறரை கீழே தள்ளி, இதை போன்ற தொடுவான். ஆனால் இதை போன்ற நீ வாழ்க்கையில் எல்லாம் நீ இருந்தா என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லலாம், யா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஒரு பெண்ணை தெரியும், அவர் ரமதான்ல தொழுவா, இரவு உனக்கு வழிபாடு செய்வா, நஃபீலா நோன்பை நோற்பா, ஆனால் அவளால் பக்கத்து வீட்டுக்காரர் நோவினை செய்ய. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா கைர ஃபீஹா, அவள்கிட்ட எந்த நிலவுமே கிடையாது, இயமின் அஹ்லின் நார், நரகத்தை சார்ந்த ரசூலுல்லாஹ். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் என்பது இந்த ஹிதாயத்.
இந்த ஹிதாயத்தை மெருகூட்ட வேண்டும், இந்த ஹிதாயத்தை பாதுகாக்க வேண்டும். ஈமானை மெருகூட்ட தான் என்னுடைய மௌத்துடைய நேரத்திலே அல்லாஹ்வை என்னுடைய சிந்தனைகள் தேடும். அந்த நேரத்தில் தான் ஏன்னா கிட்ட இருந்து யார் சொல்லி கொடுத்தாலும் ஒண்ணுமே ஏறாது. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது சக்கராத் எப்படி இருக்கும், ஒரு உயிர் உள்ள ஆட்டை எப்படி உரிச்சா எப்படி வரைக்கும் அப்படி இருக்கும். கடினமான ஒரு நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடினமான ஒரு நேரம் அது. அந்த நேரத்தில் மூளைகள் எல்லாம் மழுங்கடிக்கப்படக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் உன்னுடைய வாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் வர வேண்டும். இந்த உலகம் அந்த வாழ்க்கையாக இருந்திருக்க வேண்டும், அந்த தேட்டத்தோடு இருந்திருக்க வேண்டும். நீ தேட வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து விட்டது நம்முடைய உள்ளத்தில். இது என்ன, அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய தவக்குல் என்ன என்கிற நிலையில் நாம் அதை தேடினோம் என்று சொன்னார். இன்ஷா அல்லாஹ் அந்த மூளைகள் பேதளிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு மன் ஆகிரு கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah சுப்ஹானஹு. ஒன்றே ஒன்றுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டாய் என்று சொன்னால் ரொம்ப கஷ்டம். உலகம் அதான் இருக்க வேண்டும். நான் வெளிப்படையில் நான் இருக்கிறேன் முனாஃபிக்காக. இரட்டையோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? நாளை மறுமையில் இரட்டை முகமுடையவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டார். வெளிப்படையில் ஜிப்பா தொப்பி தாடி, ஆனால் உள்ளத்தில் ஒரு பக்கம் வைத்திருப்பான் அந்தரகத்தில். வெளியே தொப்பி தாடி எல்லாமே இருக்கும், ஆனால் அந்தரக வாழ்க்கை என்று ஒன்று உண்டு. பிறரை பற்றி புறம் பேசி கோல் மூட்டி மானத்தை இழிவுபடுத்தி பிறரை கீழே தள்ளி போடக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு முனாஃபிக். அந்த வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். முஃமினுடைய வாழ்க்கை நிலவுகள் அஹ்ஸின் கமா அஹ்ஸன அல்லாஹ். உனக்கு அல்லாஹ் எப்படி சிறப்புகளை தந்தாரோ அதே போல பிறருக்கு அதை செய். இத்தகைய வாழ்க்கையோடு லா இலாஹ இல்லல்லாஹுவையும் தேடி வாழ்ந்தால் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய ஒரு சிறந்த மரணத்தை நமக்கு ஏற்படுத்துவார். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திரு கலிமாவோடு அந்த ஒளிந்த நிலையில் மரணிக்கக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இல்மை மரணம் வரை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் இந்த உலகத்தில் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான ஷிஃபாவை அல்புரிவானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் இந்த சமுதாயமாக எல்லாம் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.